ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய சத்தத்தை கேட்கத்தக்க இருதயத்தை எங்களுக்கு தாரும், எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டி. புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டி. அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய சத்தத்தை கேட்க அவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற எனக்கு அருமையான தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் லாகிம் டிவியின் சார்பாக நாங்கள் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு, முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கிலும் பிந்தின திராட்சை ரசத்தின் சுவை அதிகம். முந்தினதை காட்டிலும் பிந்தினதின் சுவை அதிகம் என்று உங்களோடு பேசும்படி நான் விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல திராட்சை ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். பிரியமானவர்களே, யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. கானா
என்கின்ற ஒரு ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும் தன்னுடைய சீசரோடு கூட அந்த கல்யாண வீட்டிற்கு போயிருந்தார். இயேசுவின் தாய் அங்கு இருந்தால் என்ற வசனத்தை நாம் பார்க்கும்போது இது இயேசுவின் நெருக்கமான உறவினருடைய திருமணமாக இருந்திருக்கலாம். என்று சொன்னால் திருமண வீடுகளிலே முன்னே நான் போய் சில வேலைகளை செய்வோம் என்று சொன்னால் அது நம்முடைய பிளட் ரிலேஷனாக இருக்க முடியும், நெருங்கின உறவாக இருக்க முடியும். நெருக்கமான ஒரு உறவுக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் தான் திருமணத்திற்கு முன்பே போய் நாம் அங்கு வேலை செய்வது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திருமண விருந்திலே திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் இயேசுவை நோக்கி திராட்சை ரசம் இல்லை என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னபோது அந்த அருமை தாயார் வேலைக்காரர்களை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லினார். இயேசு அங்கே ஜனங்கள் தங்கள் கை கால்களை சுத்திகரிக்கும்படி வைக்கப்பட்டிருக்கிற 6 கச்சாடிகளை பார்த்து இந்த கச்சாடிகளை தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொன்னார். அந்த வேலைக்காரர்கள் அப்படியே நிரப்பினார்கள். இப்பொழுது இதை மொண்டு பந்து விசாரிப்பு காரணத்துக்கு கொண்டு போருங்கள் என்கிறார். பந்து விசாரிப்புக்காரன் அந்த திராட்சை ரசத்தை ருசி பார்த்து இது முன்பு போல் இல்லை, இது புதிய திராட்சை ரசமாய் இருக்கிறதே, எப்பொழுதும் முதலாவது ருசி குறைந்ததை கொடுப்போம், பின்பு ருசி குறைந்தது வரும், ஆனால் இந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று சொல்லி அவர்கள் பேசுகிற ஒரு சம்பவம் தான் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. முந்தின திராட்சை ரசத்தினுடைய ருசியை பார்க்கிலும் பிந்தின திராட்சை ரசத்தினுடைய ருசி அதிகமாக இருந்தது. பிந்தின திராட்சை ரசத்திற்கு ஒரு கலரை ஆண்டவர் கொடுத்தார், ஒரு மனத்தை ஆண்டவர் கொடுத்தார், ஒரு சுவையை ஆண்டவர் கொடுத்தார், அநேகர் பாராட்டும்படி கர்த்தர் செய்தார். முந்தின திராட்சை ரசம் அந்த திருமண விருந்துக்கு வந்திருந்த சமையல்காரர்கள் செய்தது. ஆனால் பிந்தின திராட்சை ரசம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் தம்முடைய வாயினால் சிருஷ்டித்தது. அல்லேலூயா. அப்படியே வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கூட முந்தின திராட்சை ரசத்தை போல மனிதர்களால் சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம், மனிதர்களால் சில நன்மைகளை நீங்கள் பெற்றிருக்கலாம். முந்தின திராட்சை ரசம் எப்படி உருவாயிருக்கும் என்று சொன்னால், திருமண வீட்டார் திராட்சை பழங்களை அறுவடை செய்து அவைகளை எல்லாம் ஒரு பெரிய பானைக்குள் போட்டு பல நாட்கள் அது நொதித்து அதிலிருந்து திராட்சை ரசம் வரும்படி காத்திருப்பார்கள். பல முயற்சி, பல பிரிப்பரேஷனுக்கு அப்புறம் தான் அந்த திருமண வீட்டார் வேண்டிய திராட்சை ரசத்தை சேர்த்து வைத்திருப்பார்கள். ஆனால் இயேசுவின் திராட்சை ரசமானது நம்முடைய முயற்சிகள் அல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு நாம் எப்பொழுது கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுதே அங்கே மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்து விடுகிறார். முந்தின அந்த ரசத்திற்கு அதிக பிரயாசம் உண்டு, அதிக நாட்கள் எடுத்திருந்தது. ஆனால் இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் போது அதிக நாட்கள் தேவையில்லை, அதிக பிரயாசம் தேவையில்லை, அதிக முயற்சிகள் தேவையில்லை, அதிக நேரங்கள் விரயமாகாது. இயேசு வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடந்துவிடும். இன்றைக்கு பல நாட்கள் காத்திருக்கிறீர்களா? வேலைக்காக பிரயாசப்படுகிறீர்களா? திருமணத்திற்காக பிரயாசப்படுகிறீர்களா? வீடு கட்டுவதற்காக பிரயாசப்படுகிறீர்களா? கடனை அடைப்பதற்காக பிரயாசப்படுகிறீர்களா? எவ்வளவோ பிரயாசப்படுகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையின் மேன்மைக்காக, ஆசீர்வாதத்திற்காக, நன்மைக்காக, உயர்வுக்காக எவ்வளவோ பிரயாசப்படுகிறீர்களா? இயேசுடைய சமூகத்திற்கு நீங்கள் வரும்போது, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் இயேசுவிடத்தில் வந்தார்கள். நீங்கள் இன்றைக்கு குறைவாய் காணப்படும் சொன்னால், இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற இயேசுவிடத்திற்கு நீங்கள் வருவீர்கள் சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் எத்தனை ஆண்டுகள் குறைவுகள் இருந்தாலும், எத்தனை மாதங்கள் குறைவுகள் இருந்தாலும், எத்தனை நாட்கள் குறைவுகள் இருந்தாலும், இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போதுமானவர். அருமையானவர்களே, அந்த குறைவை ஆண்டவர் நிறைவாக்கினதை நாம் பார்க்கிறோம். இந்த குறைவு நிறைவாக ஒரே ஒரு காரணம், இயேசுவின் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறது தான். அன்பானவர்களே,
இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில பல காரியங்கள் குறைவாய் இருக்கிறது என்று நீங்கள் யோசிப்பென்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையின் குறைவை நிறைவாக்குவார். முந்தின வாழ்க்கையை, முந்தின கசப்பான வாழ்க்கையை இனிப்பாக மாற்றுவார். தோல்வி அடைந்த தொழிலை வெற்றி அடைய பண்ணுவார். சமாதானம் இல்லாத சூழ்நிலையை சமாதானமாக்குவார். வேதனையை மகிழ்ச்சி ஆக்குவார். தனிமையை அவர் செழிப்பாக்குவார். எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். எத்தனை பேர் நீங்கள் கீழ்ப்படி ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? கீழ்ப்படிய விரும்புகிறவர்கள் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, முந்தின திராட்சை ரசத்தின் ருசியை பார்க்கிலும் பிந்தின திராட்சை ரசத்தின் ருசி மேன்மையான ஒன்று. அது மனிதன் உண்டாக்கினது. அது அதிக நாட்கள் எடுத்தது. அதற்கு அதிக பிரயாசம் இருந்தது. ஆனால் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது சாதாரணமாய் இந்த தண்ணீர் ருசி உள்ள தண்ணீராய் மாறினது. இன்றைக்கும் ஆட்டுக்குட்டியாவுடைய சத்தத்தை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், ஆட்டுக்குட்டியாவுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது முந்தின வாழ்க்கையின் வேதனைகளை மாற்றி பிந்தின திராட்சை ரசமான வாழ்க்கையை ஆசீர்வதித்து தார். கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை குறித்து உடைய மேலான கருத்துக்கள், ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் தயவாய் எங்களுக்கு கீழே தெரிகிற எங்கள் தொலைபேசி எண்ணுக்கு தெரிவிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.